Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு பொன்னிறமா ஆகினதும் கொஞ்சமா கறிவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி இருந்தா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அடுத்து இதோட 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு துருவி எடுத்துருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவறதுக்கு பதிலாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக பொரியல்லாம் நம்ம செய்யும்போது எண்ணெய் அவ்வளோவா நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தா போதும். நம்ம கிரேவிலாம் செய்யும்போது தான் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் மிளகாய் தூள்லாம் பீட்ரூட் பொரியலில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒன் டைம் மிளகாய் தூள் சேர்த்து செய்யுங்க. ஏன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக பிடிக்காதவங்களும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் தீயாமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்காமலும் செய்யலாம். ஆனால் தேங்காய் துருவல் சேர்க்கும்போது சுவை இன்னுமே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மெத்தடில் பீட்ரூட் பொரியல் செய்யுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.